நம் கேபிஎன் மீடியா சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ப்ரொசீஜர் 2022 கொடுத்தது தான் இப்போதைக்கு இது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதாவது தமிழில் இதை சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாடு சொத்து பதிவு கட்டணங்கள் மற்றும் நடைமுறைகள் 2022 பற்றின ஒரு தகவலை நம்ம இப்போ பார்ப்போம். ஏன்னா 2023லேயும் அந்த பெயர் பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இதுதான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சொத்து பதிவு அல்லது பரிமாற்றம் தமிழ்நாடு பதிவு சட்டத்தின் படி பதிவுத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த கட்டுரையில், அதாவது ஒரு கட்டுரையாக வகுத்து நான் இதை எழுதி சொல்லியிருக்கு. தமிழ்நாடு சொத்து பதிவு கட்டணங்கள் மற்றும் நடைமுறைகள் விரிவாக நம்ம இந்த டீட்டெயில்ஸில் பார்ப்போம். சொத்து பதிவு கட்டணம்னா அதில் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சொத்து பதிவுக்கான கட்டணங்கள் சொத்தின் சந்தை மதிப்பில் 7% முத்திரை தீர்வை மற்றும் சொத்தின் மதிப்பில் 1% பதிவு கட்டணமாகும். கொஞ்சம் கேமரா பக்கம் திருப்பிக்கிறேன், சரியா? எனக்கு சரியாக தெரியல, ஸ்க்ரீனில் இருக்கிறது. ஆதன பரிமாற்றத்தின் காரணமாக ஆதன பதிவின் போது உயர் பெறுமதியான ஆதனத்தின் சந்தை பெறுமதியின் மீது 7% முத்திரை தீர்வை மற்றும் உயர் பெறுமதியான ஆதனத்தின் பெறுமதியின் பெறுமதியில் 1% கட்டணம், பதிவு கட்டணம். அந்த சொத்து பதிவினுடைய நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சொத்து பதிவை முடிக்க பின்வரும் வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொத்தின் விலை மற்றும் அல்லது ஒரு சொத்து விற்பனை ஒப்பந்தத்தில் நுழைவதற்கு முன்பு வாங்குபவர் முதலில் வாங்கப்பட வேண்டிய சொத்தின் முழுமையான விடாமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும். சொத்து சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் சிக்கலானவை என்பதால் செயல்முறையின் சுமூகமான நிறைவு உறுதி செய்ய தொடர்புடைய பகுதியிலிருந்து சொத்து பரிவர்த்தனைகளில் நிபுணத்துவம் பெற்ற தகுதி வாய்ந்த வழக்கறிஞரை ஈடுபடுத்துவது சிறந்தது என்று ஆய்வறிக்கை கூறுகிறது. அதுதான் உண்மையும் கூட. தமிழ்நாட்டில் வில்லங்க சான்றிதழை பெறுவதற்கான நடைமுறை மற்றும் சொத்து வாங்குவதற்கான சரிபார்ப்பு பட்டியல் பற்றி மேலும் தெரிந்திருக்க வேண்டும். நெக்ஸ்ட், முத்திரைத்தாள் கொள்வனவு, அதாவது சொத்து முழுமையான காரணமாக விடாமுயற்சி முடிந்ததும் மற்றும் கொள்முதல் முன்னோக்கி செல்ல முடிவு செய்யப்படுகிறது முறை. முத்திரைத்தாள் சொத்து பதிவு கட்டணங்கள் அடிப்படையில் வாங்கப்பட வேண்டும். முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் முத்திரைத்தாளின் முக மதிப்பில் முத்திரைத்தாளை விற்க வேண்டும். சென்னை சார் பதிவாளர்கள், கருவூலங்கள் மற்றும் உதவி முத்திரைத்தாள் கண்காணிப்பாளர் ஆகியோர் முத்திரைத்தாள் விற்பனையாளர்களுடன் முத்திரைத்தாள்களை வழங்குகின்றனர். மேலும் சென்னை 6,01 ராஜாஜி சாலை 27 உள்ள முத்திரை விற்பனை கிடங்கு என்ற முகவரியிலும் முத்திரைத்தாள்கள் கிடைக்கின்றன. சென்னை சார் பதிவாளர்கள், கருவூலங்கள் மற்றும் உதவி முத்திரைத்தாள் கண்காணிப்பாளர் ஆகியோர் முத்திரைத்தாள் விற்பனையாளர்களுடன் முத்திரைத்தாள்களை வழங்குகின்றனர். விற்பனை பத்திரம் தயாரித்தலை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிய பிறகு ஒரு தொழில் முறை விற்பனை பத்திரத்தை வரைவு செய்ய வேண்டும். பின்வரும் பணியாளர்கள் விற்பனை பத்திரத்தை தயாரிக்க முடியும் என்கிறார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கறிஞர்கள், உரிமை பெற்ற ஆவண எழுத்தாளர்கள், 2வது ஆவணம் எழுதும் உரிமை கொண்ட பட்டய கணக்காளர்கள், 3வது விற்பனை பத்திரத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் சொத்து வாங்குதல்களில் விரிவான அனுபவமுள்ள ஒரு நிபுணரை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் என்று ஆய்வறிக்கையும் கூறுகிறது. அதுதான் உண்மையும் கூட. சொத்து பதிவு. தமிழ்நாட்டில் சொத்து பதிவு விற்பனை பத்திரம் நிறைவேற்றப்பட்ட 4 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். இங்கே முக்கியமான சொத்து பதிவு பற்றி டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட் ஏதாவது இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சொத்து பதிவில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சொத்து பதிவு விற்பனை பத்திரம் நிறைவேற்றப்பட்ட 4 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதில் ஏற்படும் தாமதம் பின்வருமாறு அபராதம் விதிக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் வரை பதிவு கட்டணத்தில் 25%, 1 மாதம் வரை பதிவு கட்டணத்தில் 75%, 4 மாதங்களுக்கு பதிவு கட்டணத்தில் 100% அபராதம். சொத்து பதிவு அதன் அதிகார வரம்பின் கீழ் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் முடிக்கப்பட வேண்டும். சொத்து அமைந்துள்ளது அல்லது அந்த பதிவு மாவட்டத்தின் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில். மாநிலத்திற்கு வெளியே செய்யப்படும் சொத்து பதிவு 0 மற்றும் செல்லுபடியாகாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். எங்கேருந்து வேணும்னாலும் இப்போ வந்து சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தெரியாது. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது சுச்சுவேஷன் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எனக்கு தென்பட்டது இதுதான். சார்பதிவாளர் அதே நாளில் அல்லது 3 நாட்களுக்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை திருப்பி தருவார். மேலும் வந்து சொத்து பதிவுக்கு தேவையான ஆவணங்கள், சொத்து பதிவு நடைமுறையை நிறைவு செய்வதற்கு பதிவாளர் பின்வரும் ஆவணங்களை பெறுகிறார். அதாவது சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிற யார் பேரில் செய்யப்படுறாரோ அவர் வந்து என்னென்ன ஆவணம்லாம் வந்து பெறப்படுகிறார் அப்படின்றத 1 by 1 நம்ம வந்து சீரியல் வைஸ் பார்ப்போம். இப்போ 1, தீர்வை முத்திரையிடப்பட்ட கையொப்பமிடப்பட்ட மற்றும் செயற்படுத்தப்பட்ட ஆவணம். 2வது, விற்பனை ஆவணத்தின் உரிமை கோருபவர் விற்பனை பத்திரத்தில் கையொப்பமிடுவதுடன் விற்பனை பத்திரத்தை பதிவு செய்வதற்காக பதிவு செய்யும் அலுவலரின் முன் ஆஜராக வேண்டும். 3வது, நீதிமன்ற கட்டணத்துடன் பட்டா மாறுதல் விண்ணப்பம். 4வது, நிரந்தர கணக்கு எண் அட்டை அல்லது எண். 5வது, பட்டா பாஸ்புக். 6வது, நிறைவேற்றுபவர் மற்றும் உரிமை கோருபவருக்கான அடையாள அட்டை. அனைத்து செயல்களுக்கும் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். தென் சாட்சிகளுக்கான 7வது, சாட்சிகளுக்கான அடையாள அட்டை அதிகார பத்திரத்திற்கு மட்டும். ஆதார் அட்டை, பேன் கார்டு, அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸு இது சம்மந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் சொத்து பதிவு உதவிக்கு அல்லது வழக்கறிஞர்களை கண்டறிய தொடர்பு கொள்ளவும் அப்படின்றது என்னுடைய ஒரு குறிக்கோள். இதில் ஆங்கிலத்தில் சில பேர் சுத்தமான தமிழில் சொன்னால் வந்து சில பேருக்கு வந்து அது சரியாக புரியறதுக்கு வாய்ப்பில்லை. இதை வந்து தமிழில் சொல்ல போனோம்னா நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் க்ளீனாக சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸை பற்றி பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்னன்றதை பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி டியூ டிலிகன்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸ்டாம்ப் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அது யாரெல்லாம் சேல் பண்ணுறாங்க, அத்தாரைசர் யார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். தென் ப்ரிப்பேரிங் சேல் டீட். சேல் டீடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ரொஃபஷனல் மஸ்ட் டிராஃப்ட் த சேல் டீட் ஆஃப்டர் பர்ச்சேசிங் த ஸ்டாம்ப் பேப்பர். த ஃபாலோயிங் பர்சனல் கேன் ப்ரிப்பேர் த சேல் டீட். யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, 1, அட்வொகேட்ஸ். 2வது, லைசன்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டர், லைசன்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். 3வது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஹேவிங் டாக்குமெண்ட்ஸ் ரைட்டிங் லைசன்ஸ். இவங்க 3 பேரும் இதை பண்ணலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் எ ப்ரொஃபஷனல் வித் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசஸ் டு என்ஷூர் there are no defects in the sale deed. நல்லா புரிஞ்சுக்கிறணும். தென் நெக்ஸ்ட்டு நான் ஆங்கிலத்திலே உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆங்கிலத்திலே சொல்கிறேன் உங்களுக்கு, அதை மொழிபெயர்ப்பு செஞ்சு. ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு மஸ்ட் கம்ப்ளீட் வித்தின் 4 months of executing the sale deed. Delay in the registration of property documents attracts a penalty as follows அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப் டு 1 week வரைக்கும் 25% ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அப் டு 1 month 75% ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்,
ஃபார் 4 months 100% ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இதில் எந்த டிவியேஷனுமே இருக்கக்கூடாது. சாரி. Next, the property registration must be completed at the sub-registrar's office under its jurisdiction. The property is situated or in the district registrar's office of the registration district. It's important to note that property registration done outside the state is null and void. The registrar returns the registered documents on the same day or within 3 days. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எங்கிருந்து வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டாட போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியலன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் மூலிமா செக் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? தென் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா, த ரெஜிஸ்டர் receives the following documents for completing the property registration procedure. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 7 ப்ரொசீஜர் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, டியூட்டி ஸ்டாம்ப்டு சைன்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட் டாக்குமெண்ட். நம்பர் 2, the claimant of the sale document must also sign in the sale deed and also appear before the registering officer for registration of the sale deed. Number 3, patta transfer application with court fee. Number 4, PAN card or number. Number 5, patta passbook. Number 6, an ID card for the executant and claimant in the bracket all for all deeds. Number 7, an ID for, that means an ID card for witness, the bracket for power deed only. Contact for help with property registration in Tamil Nadu or to find lawyer. Find lawyers. இதுதான் இதனுடைய முழு விளக்கம். நாம் வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் 2022. தமிழில் சொல்ல போனோம்னா, தமிழ்நாடு சொத்து பதிவு கட்டணங்கள் மற்றும் நடைமுறைகள் 2022 என்ன இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வரைக்கும் அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நடுவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பிரிவில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நடக்கும்போது தெரியும். மற்றபடி சார்ஜஸ் எல்லாம் இதை சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சரியா? ஸோ எனவே இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட சேல் டீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியானலாம் வார்த்தைகள் உபயோகிப்பாங்க, அதனுடைய வரிகள் எப்படி இருக்கும், அதனுடைய லாங்குவேஜை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் வந்து, லாங்குவேஜ்னால் தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் லாங்குவேஜில் இந்தந்த வார்த்தையை போட்டு தான் வந்து அதை கோர்வையாக செஞ்சு ஒரு பத்திரத்தில் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதுதான் சேல் டீடாகவும் வந்து உற்பத்தி ஆகும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்தமான வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாங்க அப்படின்றத பற்றி விரிவாக பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். உங்கள் KPN மீடியாவில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணில் நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா, இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.